فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் ஆரம்பம் செய்ய போகின்றேன். போன தடவை ஒரு வாரத்திற்கு முன்னர் தம்பிமார்கள் சார்லஸும் செல்வராஜும் நசீரும் 3 பேரும் கலந்து ஆலோசனை செய்தார்கள் ரூஹை பற்றி. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கடல் வாழ் இனங்களும் பறவைகளும் பூமியில் வாழும் மற்ற இனங்களும் ரூஹை கொண்டுதான் படைக்கப்பட்டதா என்று அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. அதை பற்றி எனக்கு கேட்டிருந்தார்கள். இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அவர்கள் கேட்ட விஷயத்திலிருந்து புதிய விஷயங்கள் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். அதையும் ஒழுங்காக கேட்டுக் கொள்ளுங்கள். இப்ப சொல்லும் போதே எழுதி கொண்டே வாருங்கள், உங்களுக்கு நலமாக இருக்கும். இப்போ தம்பி செல்வராஜ் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். அந்த கேள்வியை இப்பொழுது நான் போடுகிறேன். அந்த கேள்வி கவனமாக இப்ப கேளுங்க. மற்ற உயிரினங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல அதுகளுக்கும் அவைகளுக்கும் ரூஹை கொண்டு படைத்திருக்கிறானா அப்படின்னு ஒரு சிறு கேள்வி எங்களுக்கு வந்தது சார். நீங்க அல்லாட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கேட்டுக்கொள்கிறோம் சார். அல்லாட்டையே கேட்கணுங்கிறது. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குமானால் ஞானம் உள்ளவர்களிடம் கேட்டறிந்து கொண்டுங்கன்னு வர்றதுனால உங்களோட மேலான கருத்தை கேட்க விரும்புகிறோம் சார். அவரே இருந்தா மன்னிக்கிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்பொழுது சகோதரர் செல்வராஜ் கேட்ட கேள்வியை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இதற்கு நான் உங்களுக்கு குர்ஆனிலிருந்து புதிய விளக்கத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல போகின்றேன். குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை இதுவரை நீங்கள் அதை ஒழுங்காக படித்திருக்க மாட்டீர்கள். இதனை பற்றி சரியாக யோசித்தும் இருக்க மாட்டீர்கள். அப்படியே படித்து கொண்டு போயிருப்பீர்கள். இந்த ரூஹ் என்பது இறைவனின் முழுமையாக அது பொருந்திருக்கின்ற ரூஹ். அந்த ரூஹை வைத்துதான் அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கின்றான். இந்த ரூஹ் ஒண்ணுதான் அல்லாஹ்வுடன் பேசக்கூடியதும் அல்லாஹ் சொன்ன கட்டளையின்படி நடக்கக்கூடியதுமாக ஒரு உயிரோவியமாக அது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ்வின் பாதையில். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமாக
தன்னுடைய காரியத்தில் செய்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ்வின் நாட்டப்படி. இந்த ரூஹ் இருந்தால்தான் அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லும். அல்லாஹ் சொன்ன செயலை ஒழுங்காக செய்யும். இந்த ரூஹ் இருந்தால்தான். மத்தபடி ரூஹ் இல்லாமல் எதுவுமே வேலை செய்யாது. இந்த ரூஹ் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவன் படைச்சிருக்கிறான். அனைத்தும் ரூஹை கொண்டுதான் படைத்திருக்கின்றான். வானத்திலிருந்து பூமியில் வரை. வானம் படைப்பதற்கு முன்னரும், அது படைத்த பின்னரும், நீங்கள் மனிதர்கள் வருவதற்கு முன்னரும் மனிதர்களை படைத்த அனைத்தும் ரூஹை கொண்டுதான் படைத்திருக்கின்றான். இப்பொழுது ஒழுங்காக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நான் சொல்லும் விஷயம் குர்ஆனிலே சொல்லுகின்றேன். நீங்கள் நன்றாக யோசித்து படித்திருந்தால் உங்களுக்கு இதில் பதில் கிடைத்திருக்கும். ரூஹ் இல்லாத உலகமே இல்லை. படைப்புகளே கிடையாது. இந்த ரூஹ் எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ் 4 விதத்தில் இந்த பூமியில் படைத்த அனைத்து படைப்புகளும் 4 விதத்தில் ரூஹை கொண்டுதான் படைத்திருக்கின்றான். நான் உங்களுக்கு சொல்வது புதிய விஷயம். ஒழுங்காக கேட்டுக்கொண்டு நீங்கள் சிந்தித்து மேற்கொண்டு பதிலை தர வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. இதை படித்து நம்ம ஏன் தான் படிக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்க புதுசா கண்டுபிடிக்கணும். 4 விதத்தில் அல்லாஹ் இந்த ரூஹை படைத்திருக்கின்றான். எழுதிக் கொள்ளுங்க. நம்பர் 1, பேச்சின் மூலமாக பேசுறோம்ல, அந்த பேச்சின் மூலமாக அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்திருக்கின்றான். எப்படி பேச்சு? இது ஆண்டவனுடைய ரூஹ் தான் பேசுது. ரூஹ கொண்டுதான் பேசினாதான் அது பதில் சொல்லும். இந்த ரூஹ் போய் அந்த இடத்துல அடைஞ்சாதான் அந்த இடம் உடனே பதில் அளிக்கும். அப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த ரூஹ். 41:11 எல்லாம் எழுதிக்கிறங்க, எடுத்துக்கிறங்க. 41:11 எடுத்துட்டீங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. 41:11 41:11 படிங்க, சீக்கிரம் படிங்க. பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது படைக்க நாடினான். ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும், நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்பிருப்பினும் வாருங்கள் என்று கூறினான். அவை இரண்டும் நாங்கள் விருப்புடனேயே வருகிறோம் என்று கூறின. இப்போ நிறுத்திக்கிறங்க, இவ்வளவு போதும். இப்போ அல்லாஹ் யாரோட பேசுறான்? அப்போ அல்லாஹ் வானங்கள் பூமியுடன் பேசுகின்றான். பேசுறதற்கு அவை இரண்டும் பதில் அளித்தன. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்டா பதில் சொல்லணும். அவங்க எது ஆண்டவன் படைச்ச படைப்பு உடனே பதில் சொல்லணும். உடனே ஆக்ஷன் இறங்கணும். உடனே அது செயல் இறங்கணும். இது இப்ப படைச்சிருக்க ஆண்டவன். இதுக்கு ரூஹ் தான் முக்கியம். ரூஹ் என்பது உயிர் மாதிரி. ரூஹை கொண்டுதான் நீங்க படைக்கப்பட்டீர்கள். உயிர். அதற்கு உயிர் இந்த லெவல்ல போகுது. அதுக்கு வேற மாதிரி உயிர், வேற மாதிரி செயல். அல்லாஹ்வின் கட்டளைகளை ஒழுங்காக செய்து கொண்டே இருக்கும். இந்த வானங்களும் 7 வானங்களும் பூமியும். ஆகவே இது முதல் இந்த விஷயம் படைத்த விதம் பேச்சின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கின்றது. பேசுவதின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கின்றது. புரிஞ்சதோ? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் கேட்கிறேன், ஒரு டக்குன்னு ஈஸி. ஆக நேரத்தே சொன்னேன் உங்களுக்கு, எல்லாம் ரூஹை எடுத்து வச்சு, ரூஹ் விஷயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னேன். இப்போ அது ரூஹ ஊதல. சரியா? வானங்களும் பூமியும் ரூஹ ஊதல. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி. சொல்றது ஒழுங்கா புரிஞ்சுக்கிறங்க. நல்லா ஒழுங்கா புரிஞ்சுக்கிறங்க. சொல்ற விஷயத்தை ஒழுங்கா எப்படி எப்படிலாம் ரூஹ
உபயோகப்படுத்தி என்ன மாதிரி எல்லாம் அவன் செயல்படுத்துகிறான்னு நீங்க பாத்துக்கிறீங்க. இப்போ அல்லாஹ் எப்படி படைப்பை தூங்குறான்னு பாத்துங்க. தூங்குற பேச்சு நம்ம பேசி வாங்க கூப்பிடுறோம், நாங்க வர்றோம்னு பதில் சொல்லிடுச்சுங்க. ஆகவே பேசக்கூடிய அவை பேசக்கூடிய சக்தியை ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான். பேச ஆரம்பிச்சிருக்கின்றன. இனி அவருடைய ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு படைச்சானோ அவங்களுடைய வானங்கள் பூமியின் செயல் ஆரம்பித்து விட்டது. இது முதல் படைப்பு. ஆதாரம் 41:11 பார்த்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு புதிய விஷயம் இப்ப நீ கண்ணால பார்த்துக்கிட்டீங்க. இப்போ 2வது முறை. 2வது முறை என்ன? கட்டளையின் மூலமாக அவன் படைக்கின்றான். கட்டளை, கமாண்ட். இது ரூஹ ஊதல, எது செய்யல, எழுதிக்கிட்டே வந்துருங்க. கட்டளையின் மூலமாக படைக்கின்றான். இப்போ இந்த ஜிப்ரீலை அவன் படைத்தது, உண்டாக்கியது கட்டளையின் மூலமாக. அவனுக்கு எப்படி நீங்கள் ஒரு வைஸ்ரெண்ட் பிரதிநிதி தேவை என்று உங்களை விரும்பினானோ, அதை போல் இந்த ரூஹுக்கு ஒரு விஷயம் வேணும். நம்மளுக்கு உருவம் கிடையாது, இருந்தாலும் ஒரு அமைப்பு தேவை. ரூஹுக்கு ஒரு அமைப்பு தேவை. அல்லாஹுக்கு உருவம் கிடையாது. அவனிடம் இருக்கும் ரூஹுக்கும் இது கிடையாது, உருவம் கிடையாது. அந்த உருவமில்லாத இந்த விஷயத்துக்கு ஒரு அமைப்பு தேவை என்று அல்லாஹ் கருதினான். அதற்காக அவன் செய்த ஒரு கட்டளையிட்டான். இது வேண்டும், இப்படி ஒன்று வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான், விரும்பினான். உதயமாகினார், ரூஹ் உதயமாகினார். அவருக்கு ஜிப்ரீல் என்று சொல்லுங்கள், ரூஹுல் குதுஸ் என்று சொல்லுங்கள், ரூஹுல் அமீன் என்று சொல்லுங்கள், அல்ல ஜிப்ரீல் என்று சொல்லுங்கள். 1785 எடுங்க. இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. இதுக்கு ஆதாரம் காட்டுங்க. படிங்க. உம்மிடம் ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். ரூ ரூ என் இறைவனுடைய கட்டளையில் இருந்தே உண்டானது. இன்னும் ஞானத்தில் இருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிகச் சொற்பமே அன்றி வேறில்லை என கூறுவீராக. இப்ப நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இது முதல் விஷயம், பேசி கூப்பிடுறோம். 2வது கட்டளை, ஏற்கனவே வான பூமி இருப்பு இருக்கிறதுனால பேசி கூப்பிடுறான். இது இன்னும் உண்டாகல. இது உண்டாகல, ஜிப்ரீல் உண்டாகல. அதனால அவங்க கட்டளையிட்டு புதிய ஒரு படைப்பை படைக்கின்றான். அந்த படைப்புக்கு அல்லாஹை போல் உருவம் கிடையாது, யாரும் பார்க்க முடியாது. ஆனா அவன் படைச்ச அவன்கிட்டேந்து வந்த ஒரு அமைப்பு, அது அவன்கிட்டேந்து வந்த ஒரு அமைப்பு. அத புரிஞ்சுக்கிறங்க. அவன் இருக்கிறான, அவன்கிட்டேந்து வந்த ஒரு இலை, ஒவ்வொரு பிரான்ச் வந்து பேச்சின் மூலமாக, ஒரு பிரான்ச் வந்து கட்டளையின் மூலமாக ஜிப்ரீலை படைத்தான். இது 2வது 1785 ஆதாரம் பார்த்துட்டீங்க. இப்ப 2 விஷயம் சொன்ன, 2 விஷயம் உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? அப்போ திருப்தியா இருக்கு சார். நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. எல்லாரும் எல்லார்ட்டையும் கேள்வியும் கேட்க போறேன். இப்போ நான் அதனால ஜாக்கிரதையா இருங்க, ரெடியா இருங்க. இப்ப அடுத்தது 3வது முறை. 3வது முறை எப்படி என்றால், 3வது முறை எப்படி என்றால், குன் ஃபயகூன் என்ற முறை. 3வது முறை குன் ஃபயகூன், ஆகுக என்று கூறுவதுதான், உடனே அது ஆகிவிடுகின்றது. அப்ப இது ஆக சொல்றதுதான். இந்த விஷயம் எனக்கு வேணும், தான் நாடியதை படைக்கின்றான் படிச்சிருப்பீங்க, தான் விரும்பியதை படைக்கின்றான் படிச்சிருப்பீங்க.
இப்ப அவன் ஒரு விஷயம் நாடுறான். நாடி இப்படி ஆக என்று சொல்கிறான். உடனே ஆகிவிடுகின்றது. சரி 3வது முறை குன் ஃபயக்கூன். அனைத்து ரூஹ கொண்டுதான். அனைத்து ரூஹ கொண்டு. ஏன்னா அவ்வளவும் அல்லாஹ்வுக்கு பதிலளிக்கணும். அல்லாஹ் சொன்ன கட்டளை செய்யணும். அல்லாஹ் பேச்சு நடந்துக்கிறணும். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுக்கு தயாரா எப்போதுமே இருக்கணும். அவனையே நோக்கி இருக்கணும். எல்லாமே செய்யணும். அதுக்கு ரூஹு தான் தேவை. இப்போ 36ல 82 எடுங்க. எதுக்கு குன் ஃபயக்கூன். 36ல 82. ரொம்ப முக்கியமான விஷயம் தாய்மார்களே, புது விஷயம். நீங்க எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறீங்க. எவனும் சொன்னதும் கிடையாது. செல்வராஜ் கேட்டதுனால, சரி சொல்லு நேரம் வந்துருச்சு. இல்ல என்னைக்கே நான் சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லலாம். அப்படி தப்பு கிடையாது. கேட்கும்போது ஆசைப்பட்டு நீங்களே கலந்து ஆலோசனை செஞ்சு கண்டுபிடிக்கணும்னு எண்ணத்தோட வந்து நீ கேட்டீங்கன்னா, ஒழுங்கான பதில் அல்லாஹ் கிருபையை கொண்டே கிடைக்கும். அல்லாஹ் இதான் சகோதர முறை. அவ்வளவு பயானும் பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு தந்திருக்கின்றான். உங்களுக்கு கொடுப்பதற்கு முழு ஆசை. நீங்கள் இப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கிறீங்க. கேட்டதுக்குள்ள ஒழுங்கான பதிலை முறைமாத்தி நிறைவான பதிலை தர வேண்டும். இதை நீங்க மேற்கொண்டு சிந்திக்க வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. நான் சொன்னதை நம்பிட்டு போயிடக்கூடாது. இதை கொண்டு மேற்கொண்டு சிந்திக்க வேண்டும். இப்ப படிங்கம்மா. இன்னமா அமிர்ஹு எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் குன் என கூறுவதுதான். உடனே அது ஆகிவிடுகிறது. இப்ப நான் புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அனைத்து பொருட்களையும் இந்தந்த விதத்தில் படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அல்லாஹ் விரும்பினான். வானம்னா என்ன? 7 வானங்களாக படைச்சு அதுக்குண்டான செயல்கள். அப்புறம் முதல் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே உள்ள அனைத்து செயல்கள் என்ன? சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன், மேகம், வானம், தண்ணீர், காற்று இவையுடைய என்னென்னலாம் நீங்க கண்ணா பாக்குறீங்க. அனைத்து வஸ்துக்களும். திஸ் இன்க்ளூட்ஸ் லேண்ட், கரையில் வாழும் அனைத்து மிருகங்கள் இனங்கள், கடலில் வாழும் அனைத்து இனங்கள், வானத்தில் பறக்கும் பறவை இனங்கள், இவைகள் அடங்கும். எது? குன் ஃபயக்கூன். ஆக என்று கூறுவதுதான் அது ஆகிவிடுகிறது சொல்றான்ல. இந்த மாதிரி படைப்பை படைத்தான். அனைத்தும் அவன் பேச்சு, அவனுடைய கட்டளை. ஆக என்று கூறுதான் ஆகிவிட்டது. அது ரூஹை கொண்டுதான் அந்த விஷயம், எல்லா விஷயம் ஆரம்பம் ஆகிறது. படைப்பினங்கள், படைப்பு எல்லாம் அவனை ரூஹை கொண்டது. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ரூஹ். இப்போ இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த சொல்லிட்டேன் 36, 82 சொல்லிட்டு இது 3வது விதம் படைத்த விதம். 3 விஷயம் சொல்லிட்டேன். இது 4வது விதம். எழுதிக்கங்க. இது 4th டைப். இது தன்னுடைய இதிலிருந்து ரூஹை ஊதுகின்றான் உங்கள் மீது. மனிதனை படைக்க கருதினான். இதற்கு எனக்கு பிரதிநிதி தேவை. அந்த மாதிரி ஒரு டைப் எனக்கு வேணும். பிரதிநிதி தேவை எனக்கு இந்த பூமிக்கு. அதற்கு பிரதிநிதிக்கு என்னுடைய மொத்த அங்கமும் மொத்த அம்சமும் அவனுக்கு உண்டாக வேண்டும். அவனிடம் இறங்க வேண்டும். முழுமையான உண்மையான முழுமையான உண்மையான ஒரு பிரதிநிதி எனக்கு உண்மையான பிரதிநிதி எனக்கு தேவை என்று அல்லாஹ் நாடினான். இது படைப்பிலேயே பெரிய படைப்பு. மேலே சொன்ன 3 விஷயங்களும் இவனுக்கு கட்டுப்படணும். இவன் பேச்சு கேட்கணும். இவன் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நல்லா ஆசைப்பட்டான். என்ன விஷயம், என்ன காரணத்திற்காக இந்த பிரதிநிதித்துவம் தேவைப்படுது, கலீஃபா தேவைப்படுது, வைஸ்ஜெரண்ட் தேவைப்படுது என்று இது புது விஷயம். நீங்க இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செஞ்சு கலந்து ஆலோசனை செஞ்சு இதுல ஆசை இதே சம்பந்தப்பட்ட விளக்கம் அல்லாஹ் கிருபை விளக்கம் இல்லை. இது சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு அடுத்தத்தையும் சொல்ல தயாரா இருக்கின்றேன். நீ கேட்காம சொல்ல போதில்லை.
இந்த மாதிரி கலந்து ஆலோசனை செஞ்சு ஒழுங்கான விஷயத்த வந்து கடைசி ஸ்டக் ஆயிடுறீங்களா, இதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கும்போது மேற்கொண்டு நான் விஷயத்த சொல்றேன். இந்த மாதிரி போங்கன்னு சொல்றேன். அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ரூஹ பத்தி சொல்றேன் உங்களுக்கு. இந்த 3 பேருக்கும் சொல்றேன். செல்வராஜுக்கு, சார்லஸுக்கு, நசீருக்கு சொல்றேன். இவங்கள பார்த்து மற்றவர்களும் விடக்கூடாது. சேர்ந்துரணும். விடாமுயற்சியா இருக்கணும். இப்படி இருந்தா தான் குர்ஆன் புரியும். சரி. இப்போ குன் ஃபயக்கூன் ஆயிடுச்சு. இப்போ ஊதியதும் மனிதன் ஆகிவிட்டான். அவன் தன் கைகளால் களிமண்ணால் மனிதனை சமைத்து உருவத்தை படைத்து அழகானவன் படைத்து இதற்கு ஒரு உயிர் வேண்டும், பேச வேண்டும், நான் அவனை பேச வேண்டும், அவன் அவனை பேச வேண்டும், அவனை நண்பனாகிக் கொள்ள வேண்டும், இவனை கலிஃபா இருக்கு அவ்வளவு விஷயத்தை அவன் தரப்பு அவனுக்கு. ஆகவே வானங்கள் பூமி மற்றவைகள் அனைத்தை விட மிக்க மேலான படைப்பு நான் படைக்க போறேன். என்னுடைய பிரதிநிதியா படைக்க போறேன். அதற்கு என்னுடைய சக்தி மூலம் அவனுக்கு இருக்கணும். அதுக்காக டைரக்டா ஊதி இவனுக்கு உண்டாகும். இது 4வது முறை தன் ரூஹை கொண்டு ஊதி கொண்டு வரும். இப்போ 15ல 29 இந்த 4வது விஷயத்துக்கு 15ல 29 எடுக்குது. அவரை நான் செவ்வையாக உருவாக்கி அவரில் என் ரூஹிலிருந்து ஊதியதும் அவருக்கு சுஜூத் செய்யுங்கள் என்றும் கூறியதை எடுத்துக்க அது போ ரூஹிலிருந்து ஊதியதற்காக அந்த ஆயத்தை எடுத்தேன். கண்ணால பார்த்து 4 விஷயம் சொன்ன உங்களுக்கு. இந்த 4 விஷயத்தை நீ 40 படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதை பத்தி எந்த எண்ணம் சிந்தனை இல்லாம போய்விட்டது. சரி. இப்ப நீங்க ஒழுங்கா படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடிக்கடி சொல்றோம். ஒவ்வொரு ஆயத்திலையும் மகத்தான விஷயங்கள் அமைந்திருக்கின்றன, பொருந்திருக்கின்றன, கலந்திருக்கின்றன. ஒழுங்கான ஓது என்றால், இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்களும் பிரிச்சு அழகா எடுத்து ஒழுங்கா முன்னேறத்துக்குள்ள வழியை நீங்கள் பார்த்து சரி பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்க ஓத வேண்டும். 4 முறைகளுக்கும் 4 அர்த்தங்களை சொல்லி அதுக்கு ஆதாரமாக ஆயத்துக்களையும் காட்டினேன். ரூஹ் இல்லாமல் எந்த படைப்பும் கிடையாது. காரணம் இப்பதான் அடுத்த விஷயத்துக்கு வரும். என்ன காரணம் என்றால் வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். சரியா? 57ல 1 சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் பார்த்திருப்பீர்கள். இதை செய்வதற்காக தான் ரூஹ் தேவைப்படுது. உயிர் தேவைப்படுது. இந்தந்த விஷயங்கள் நீங்க செய்யணும். இந்த விஷயத்துக்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. புது விஷயம். இது எதுக்காக ரூஹ் தேவைப்பட்டுன்னு சொல்றேன். உயிர் வேணும். இப்ப உயிர் இருந்தா பேச முடியும். அப்போ அல்லாஹ் எப்போதுமே தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. எது? வானங்களும் பூமியும் இடைப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன என்று படித்திருப்பீர்கள். இப்போ ஒரு விஷயம். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் ஆடுகள், மலைகள், மரங்கள், கொடிகள், உயிரினங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன என்றும் நீங்கள் 22:18 படிச்சிருப்பீங்க. ஒரு இது பாக்கி விடாம அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் படித்திருப்பீங்க. நிறைய இதை படிச்சிட்டீங்க சொல்லிட்டேன். இந்த தஸ்பீஹ் என்னை செய்வதற்கு எனக்கு நீங்கள் சுஜூது செய்வதற்குமாகத்தான் அனைத்து படைப்புகளும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இதற்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் தேவை, ஆக்ஷன் தேவை, செயல்பாடு தேவை. அதற்காக தான் அவை போற்றி அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன. இந்த விஷயத்து அனைத்துக்கும் தேவை ரூஹ். இந்த ரூஹை பற்றி முழு விபரம் ஒன்று விஷயம் இருக்கின்றது. அதற்கு நான் இப்பொழுது வரவில்லை.
அது சொல்லப் போவதும் கிடையாது. இந்த மாதிரி திங்க் பண்ணி விஷயத்தை யோசித்து நீங்க ஒரு முடிவு எடுத்து எதுல ஸ்ட்ரக் அப் ஆறீங்களோ, அப்ப அந்த ஸ்ட்ரக் அப் எடுத்து விடுறதுக்கு அல்லாஹ்வின் உதவி கொண்டு நான் சொல்லுவேன். அதுவரையும் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்க முன்னேறணும். நான் சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்றதுனால கதமா கெட்டு போயிருவீங்க. அப்படி சொல்ல மாட்டோம். உங்கள விட்டுற மாட்டோம். நீங்க இந்த மாரி அழகான முறையில் கலந்து ஆலோசனை செய்து, ஒரு அழகான விஷயத்துக்கு வர வேண்டும். அப்புறம் நீங்க அதிலிருந்து இன்னும் யோசிச்சா இது மாரி கிடைச்சிருக்கும். ஆனா, இத தவற விட்டுவிட்டீர்கள். படைத்த ரூஹ் எப்படி படைச்சிருக்கிறான் என்ற விஷயத்தை பார்க்க தவறிவிட்டீர்கள். பரவாயில்ல. அப்ப தப்பு கிடையாது. இப்போ செல்வாய் சொன்னார்கள், "கற்று அறிந்தோரு கேட்டுக் கொள்ளுங்கள்ன்னு" சொன்னாங்க. அது 21:7 படிங்க. 21:7 படியுங்கள். உமக்கு முன்னரும் மானிடர்களையே அன்றி வேறொருவரையும் நம்முடைய தூதர்களாக நாம் அனுப்பவில்லை. அவர்களுக்கே நாம் வஹி அறிவித்தோம். எனவே நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் ஜிகிர் செய்வோரிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறும். இப்போ ஸிக்ரு யாரு செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களிடம் மட்டும்தான் அந்த குர்ஆனை பற்றிய விஷயத்தை பேச முடியும். இது உண்மைதானா? எப்படிப்பட்டது என்பதையும் அவர்கள் மூலமா தெரிந்து கொள்ள முடியும். ஸிக்ர் செய்ய மட்டும் தான் தெரியும். அப்படி ஸிக்ர் செய்பவர்கள் இன்றும் எவரும் கிடையாது. ஆனா ஸிக்ர் செய்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள், நபி வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவ பாதிரிமார்களும் இருந்தார்கள். யூதருடைய பாதிரிமார்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள். இந்த உண்மையை சொல்லும் பொழுது, உண்மைதான் ஏற்றுக்கொண்டு, அவர்கள் கண்களில் நீர் வடிவதை நீர் பார்ப்பீர்ன்னு சொல்லியிருக்கிறான். அவங்க தான் அந்த கேட்டகரி, அந்த மனிதர்கள் தான் ஸிக்ரில் உள்ளவர்கள். அவர்களை தேடி நீங்க போகணும். அவர் எனக்கு ஸிக்ர் தெரியும், அதத்தை சொல்லவே மாட்டார்கள். நீ சொல்ல மாட்டார்கள். நீங்கள் குர்ஆனை ஒழுங்காக புரிந்து கொண்டு, அதன்படி நடப்பீர்களேயானால், அந்த ஸிக்ர் செய்யும் மனிதரை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். நீங்கள் தாராளம் பேசிக் கொள்ளலாம். எந்த சந்தேகம் இல்லாமல் அவருக்கும் சந்தேகம் இருக்காது, உங்களுக்கு சந்தேகம் இருக்காது. 2 பேரும் உண்மையின் பக்கம் ஒரே அளவில் நிற்பீர். அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார். அந்த மாரி பொசிஷன், அந்த மாரி ஒரு கேட்டகரியில் நீங்க வாங்க. ஸிக்ர் செய்யும் மக்களை நீங்கள் அறிவீர்கள். உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள். மற்றபடி நான் ஸிக்ர் செய்வன்னு சொல்லல. அல்லாஹ்வின் ஞானத்தை பெற்றவன்னு நான் சொல்லல. குர்ஆனை ஓதியதன் மூலமாக அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த அர்த்தம், மீனிங், அர்த்தத்தை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இருப்பினும் ஓதுகின்ற முறையில் நீங்கள் ஓதுவீர்களேயானால், உங்களுக்கு எல்லாம் புலப்படும். உங்க அறிவு இருக்குதே, சாதாரண அறிவு கிடையாது. அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் அனைத்தையும் அடங்கிய ஒரு படைப்பு நீங்க. அது புரிஞ்சுக்கங்க முதல்ல நீங்க. இதனால சொல்றேன், ரூஹை பற்றி திருப்பி 1785 எடுங்க. அதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க. அந்த வார்த்தைய பார்த்துக்கிட்டு நான் அதுல இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஆள நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ஆள்ட்ட கேட்கணுங்க. 1785 படிங்க. ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். உம்மிடம் ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். ம். ரூஹ் என் இறைவனுடைய கட்டளையில் இருந்தே உண்டானது. இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிகச் சொற்பமே அன்றி வேறில்லை நல்லா என புரிஞ்சுக்கங்க. கூறுவீராக. இப்போ இந்த ஆயத்த
நான் கேட்கறதுனால என்ன அர்த்தம்னு கேட்ட சொல்ல மாட்டீங்க. படிச்சுட்டே போயிருக்கிறீங்க நீங்க அவ்வளவுதான். என்ன போட்டிருக்குது? கட்டளையினால் உண்டாகப்பட்டது. அடுத்த லைன் என்ன போட்டிருக்குது? இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிகச் சொற்பமே அன்றி வேறில்லை. ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது வெகு சொற்பமே அன்றி வேறில்லை. அந்த இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம். ஹலோ? அந்த இடத்துல ஹக்கீம்னு வரல சார். இல்முங்கிற வார்த்தை தான் அங்க வருது. அதான் சொன்னேன். அதுதான். ம். சரி ஆ. சரி. இல்ம். இது இறைவனுடைய இல்ம். இறைவனுடைய அறிவு. இறைவனுடைய அறிவுக்கு ஹக்கீம்னு சொல்லுங்க. இல்முல் ஹக்கீம். அவன் வாலிபத்தை அடைந்ததும் கல்வியையும் ஞானத்தையும் அளித்தோம்னு வருதுல்ல தம்பி? ஆமாங்க சார். யாருடைய கல்வி அது? அவனுடைய கல்விதான். அவனுடைய ஞானம்தான். இல்மை ஹக்கீமை அளித்தோம். இல்முல் ஹக்கீம். இல்ம். உங்க உலக அறிவு என்று முடிவதாதீங்க. இறைவனுடைய அறிவு. அந்த அறிவை நீங்க பாலிஷ் பண்ணி ஹக்கீம் ஆக்கணும். ஆகவே ஒரு விஷயத்தை இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டான்டா. என்ன? இந்த புக்கை கொடுத்துட்டான். இது அல்லாஹ்வுடைய இல்ம் நிறைஞ்சது. அல்லாஹ் ஹக்கீம். இப்போ உங்கள பொறுத்தவரை அறிவு ஒண்ணு இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த அறிவை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும். எப்படி மேன்மைப்படுத்துவீர்கள்? ஸிக்ர் மூலமாக, சிந்தனையின் மூலமாக, ஃபுர்கான் மூலமாக மேன்மைப்படுத்துவீர்கள். அதன் மூலமாக ஞானத்தை நீங்கள் அடைவீர்கள். ஹக்கீமை நீங்கள் அடைவீர்கள். இப்படியாக வர வேண்டும். அதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்த இல்ம்னு சொன்னது சரிதான். ஏன்னா இல்மு தான் ஃபர்ஸ்ட் ரேட்டட். அல்லாஹ்வுடைய அறிவுலேருந்து உங்களுக்கு இந்த கடைசி கொடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து நீங்க முன்னேறணும். ஸிக்ர் பண்ணி முன்னேறணும். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய அறிவு உள்ள இருக்குது. உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றன, ஆயத்துக்கள் இருக்கின்றன. இவற்றை நீங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா என்று நிறைய வச்சுட்டீங்க. உற்று நோக்கி பார்க்கிறதா சிந்தனை, ஃபுர்கான், ஸிக்ர். இது 3 செயல்களையும் 3 விஷயத்தையும் நீங்க செயல்படுத்துவதற்கு பேர் தான் உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நான் என்ன சொன்னேன் இப்ப உங்களுக்கு? என்ன சொன்னேன்? இல்ம பத்தி என்ன சொன்னேன்? இல்மை மேன்மைப்படுத்த வேண்டும் சார். ஆ. எதை கொண்டு அப்படிங்கும்போது திரை கொண்டும் ஃபிக்ர், அதாவது சிந்தனை கொண்டும் பனை கொண்டும் ஆ. நோக்குவதை நம்ம வந்து இல்மை வந்து மேன்மைப்படுத்த வேண்டும். ஆ. இல்மை வந்து பாலிஷ் பண்ணி ஆஹா. ஹக்கீமை அடைய அடைய வேண்டும். உற்று நோக்க வேண்டும் என்றால் 3ஐயும் கையாள எழுதியிருக்க. வந்து போறீங்க. உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். உங்களுக்குள்ளேயும் ஆயத்துக்கள் இருக்கின்றன. நீங்க உற்று நோக்கி பார்க்க வேண்டாமான்னு கேட்கிறான். அந்த உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா இந்த வார்த்தைக்கு தான் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். ஹக்கீம் மெதுவா தான் கிடைக்கும். நீங்க எந்த வகையில நீங்க உங்கள கொண்டு வர்றீங்களோ, எந்த ஷேப்ல அழகான ஷேப்ல கொண்டாடுறீங்களோ, அப்பதான் ஹக்கீம் உங்களுக்கு உதயமாகும். இப்போ ஊதி தன் வாயிலிருந்து ஊதி உங்களை உண்டாக்கினார். ஊதி உண்டாக்கினார். இப்போ ஊதியவுடன் இந்த விஷயம் இறங்கிருச்சு. எது? இல்மு இறங்கிருச்சு. அவருடைய முழு விவரம் இறங்கிருச்சு. முழு விஷயம் இருந்தாதான் நீங்க பிரதிநிதியா இருக்க முடியும். அரைகுறையா கொடுத்துட்டு பிரதிநிதி சொல்ல முடியாது. அவனை இன் அண்ட் அவுட் ஃபுல்லா உங்கள்ட்ட இறங்கணும். இறங்கி இருந்தாதான் நீங்க ஹக்கீம் உண்மையிலேயே என்னுடைய பிரதிநிதின்னு சொல்ல முடியும். அரைகுறையா கொடுத்துட்டு ஒன்ன சொல்லிட்டு ஒண்ணு சொல்லாம இருந்தா நீ லாயக்கு இல்லப்பா போய் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆகவே
ஒரு பிரதிநிதின்னா முழு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓனரை பத்தி முழு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி சொல்லிட்டு அப்ப அனுப்பிச்சு விட்டா அவன் வந்து ஒழுங்கா விஷயத்தை சொல்லிட்டு வருவான். அறகுறையா பிடிக்கல, உங்களை நான் அறகுறையா பிழைக்கல, முழுமையாக பிழைத்தேன். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நான் மனிதனை மிக்க அழகான நேர்த்தியான முறையில் நாம் அமைத்தோம். பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? அழகாக்கும் கிடையாது. அறிவை கொண்டும், ஞானத்தை கொண்டும், இல்மை கொண்டும், இவனுடைய ரூஹை கொண்டும், இவனுடைய பிரதிநிதியாக நாம் அமைத்தோம். சும்மரததுன்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின். பின்னர் தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தோனாக நாம் ஆக்கினோம். அவனே படைக்கணும் அழகான முறையை படைச்சுன்னு சொல்றான். பின்னர் தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தவனாக ஆக்கினோம் அவனே இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை படைத்ததும் நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டதும். அவன் நல்லதான் படைச்சான். நீங்க தாழ்த்திட்டான். நீங்க தாழ்ந்த நிலை போகணும்னு ஆசைப்பட்டீங்க, தாழ்த்திட்டான். ஒழுங்காக படைச்ச ஆதம நல்ல இருந்தார் அவரு. ஆனா ஆனா என்ன அர்த்தம் என்ன ஆயிடுச்சு? போயிட்டாரு. சரி இனி லாய்க்கு இல்ல உடனே என்ன இந்த நிலையில கொண்டாந்துடுற. எந்த ஸ்தானத்தை வச்சிருந்த உடனேன்னா, ஆனா நீ நான் சொல்ற மாதிரி கேட்கல. இதோ உனக்கு தோதான இடமும் உனக்கு தோதான வாழும் அந்தஸ்தும் இருக்குதுப்பா. அப்போ என்ன அனுப்பிச்சுட்டான். இப்படியாக ஒரு விஷயத்தை எடுத்தா குர்ஆன் முழுமையாக நீங்க உள்ள கொண்டாந்து இதுக்கு அதுன்னு சொன்னாதான் உங்களுடைய அறிவு மேன்மையாகும், உறுதியாகும். நல்ல முறையில் உங்களுக்கு விஷயங்கள் தெளிவாகும். இப்படிதான் அல்லாஹ்வை அறிய வேண்டும். அல்லாஹ் ஒரு பெரிய விஷயம். அதிலிருந்து ஒரு பிரான்ச் வருது. என்ன பிரான்ச் வருது? ரூஹ் என்ற பிரான்ச் அதிலேருந்து ஒன்று வெளியே வருது. அந்த ரூஹை கொண்டுதான் அனைத்து வஸ்துக்களும் படைக்கப்பட்டன. புரிஞ்சுக்கிறீங்க? ரூஹு தான் மொத்த ஊர் நினைச்சுக்கிறாதீங்க. அல்லாஹுக்கு மொத்தமும் ரூஹ் நினைச்சுக்கிறாதீங்க. அல்லாஹ் ஒரு பெரிய விஷயம். அது என்னவென்று இதை கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் என்ற விஷயம் வார்த்தை தான் சொல்ல முடியும் தவிர அது என்னவென்று நம்ம சொல்ல முடியாது. அந்த அல்லாஹ் என்ற மகத்தான அந்த அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு நூல் தான் ரூஹ் என்ற விஷயம். அவன்கிட்டேந்து வந்த அடுத்த நூல் தான் ஹக்கீம். அவன்கிட்டேந்து வந்த அடுத்த நூல் தான் திருப்பெயர்கள். இப்படியாக அவன் தன்னை வைத்திருக்கின்றான். இதை கொண்டு உங்களை இப்போ ரூஹை கொண்டுதான் வானங்களையும் பூமியும் இந்த 4 விதங்களில் படைத்துள்ளான். உங்களுக்கு அளிக்கப்பட்டது சிறிது அறிவே தவிர வேறு இல்லை என்று இப்ப படிச்சீங்க 1785. அந்த அறிவை வைத்துக் கொண்டுதான் நான் பேசுகிறேனே தவிர ஹக்கீம் கிடையாது. கொடுத்த அறிவை உபயோகப்படுத்தியதின் மூலமாக இப்படி உங்களுக்கு குர்ஆனிலிருந்தே சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இதை நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். பெரிய கஷ்டமே கிடையாது. நான் சொல்லிதான் புரியணும் அவசியம் கிடையாது. இது சொல்றது ஆளும் தேவை கிடையாது. நீங்க தான் கேட்டீங்க. கேட்டதுக்கு உள்ளே இருக்குதுப்பா. குர்ஆன்லயே இருக்குது. குர்ஆன்ல எடுத்து காட்டுறேன்னு காட்டணும். இதுக்கு பேர் தான் இல்முன்னு பேர். இததான் நீங்க டெவலப் பண்ணணும். மேன்மையாக கொண்டு வரணும். இதான் மனுஷனுடைய வேலை. இந்த மனிதன் தான் பின்னர் மனித புனிதனாக ஆகின்றான். ஞானத்தை பெற்றவனாக ஆகின்றான். ஆகவே இப்போ நீங்க கேட்டீங்க, விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டுக்கிண்டு 21:7 பார்த்தீங்க. இருக்கிற விஷயத்தை தான் எடுத்து காட்டினே தவிர, புதிதாக இன்னும் நான் இறக்கி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இறக்கிட்டான், உங்களுக்கு சொல்லிட்டேன்னு பேச்சு கிடையாது. இந்த கண்ணு முன்னாடி அவ்வளோ இருக்குது. நீங்க பார்க்க தவறிவிட்டீர்கள். அவ்வளோ வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்க கேட்ட செல்வராஜ், சார்லஸ், நசீர் 3 பேரும் கலந்து ஆலோசனை செஞ்சீங்க. உங்களுக்கு இப்பொழுது சொன்ன விஷயம் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா?
ரொம்ப அற்புதமா விளக்கம் சொல்லியிருக்கீங்க சார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சார்லஸ்? நல்லா இருக்கு சார். அருமையான விளக்கம் சார். அருமையான விளக்கம்னு சொல்றாதியா, அதுக்கு பேர் நீங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்ற. ஏன் சார் கேட்டா இப்ப இதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஏன் கேட்டா ரசூலுக்கு சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க கேட்ட கேள்வியோட விளக்கம் மிக மேன்மையா அமைஞ்சிருந்தது. ம் அதோட அல்லாஹ்வுக்கு பல பிரான்ச்சஸ் இருக்கு. ம் ரூஹ் மட்டும்தான் கிடையாது. ம் அதை தவிர பல பிரான்ச்சஸ் இருக்குங்கிற ஒரு அற்புதமான புதிய செய்தியை சொன்னீங்க சார். ம் இறைவனுக்கே புகழ். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுக்கு அல்லாஹ் சில விஷயங்கள் சொல்றான். சொல்லிட்டு நபியே அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவீராக. அடுத்த செகண்ட் அல்லாஹ்வுக்கு போயின்னு அல்லாஹ்னு வந்த நியூஸ் அவருக்கு வந்திருக்குது, எனக்கு வந்து ஆகவே டோட்டல் டைரக்டா அல்லாஹ் போய் சேர்ந்த விஷயம். இதுக்கு நீ தான் அல்லாஹ் காரணம், நீ தான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தை நீ எங்களுக்கு அறிவித்தாய், ஒரு நபர் மூலமாக, ஒரு மனிதன் மூலமாக. அதனால மனிதன் தான் எல்லாம் தெரிஞ்சு நாங்க நினைக்கல, உன்னை தான் நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தியா அல்லாஹ். ஒன்னு நான் எடுத்தது பேசிட முடியாது, நாங்க அடுத்த வகி வந்துடாது. நான் உன்னை வகி வாங்குறதுக்கு உன்னை பேசுறதுக்கு எவ்வளவு காலம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்லி கொடுத்தியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். முடிஞ்சிருச்சு. அந்த மனுஷன் மறந்துடணும். அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும் வச்சு. இந்த மாதிரி தம்பிமார்கள் அனைவரும் உட்கார்ந்து ஓதுங்க. நேரத்தை வீணாக்கிடாதீங்க. நீங்க கேட்டதுக்கு அன்னைக்கே பதில் சொல்லியிருப்பேன். சார்ல்ஸ் கேட்டதுக்கு இது நம்ம செல்வராஜ் கேட்டு அன்னைக்கு பதில் சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்த நம்ம மக்கள் மற்ற 25 பேர் இருக்கிறீங்க, அனைவரும் கேட்டுக்கிறட்டும். இன்னும் 200 300 பேர் பார்க்குறாங்க, அவங்களும் கேட்டுக்கிறட்டும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி சண்டே இந்த பயான்ல உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஒரு புதிய டாபிக் ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். நானே தனியா பேசி போட போறேன். அதுலதான் அல்லாஹ் என்றால் என்ன, ரூஹ் என்றால் என்ன, இந்த விஷயங்கள்லாம் வரப்போகிறது. இந்த அல்லாஹ் என்று சொல்றோமே, இந்த அல்லாஹ்விடம் இந்த அல்லாஹ் வார்த்தை, இந்த வார்த்தையில் அடங்கி உள்ள விஷயங்கள் என்ன சொல்றீங்களா? ஓதிட்டு இருக்கிறீங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? அல்லாஹ்ன்னு சொல்றோமே, இந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் 4 எழுத்து 5 எழுத்து வார்த்தையில் அடங்கியிருக்கும் முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன? அந்த ஃபேக்டர்ஸ் தான் பல வகையில பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. பல வகையில பிரிஞ்சு அனைத்தையும் அவன் வியாபித்துக் கொண்டிருக்கின்றான். இப்ப இந்த கேள்வி புரிஞ்சுக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க, பதில் சொல்லுங்க. இப்ப சொன்ன ரூஹ பத்தி உங்களுக்கு சொன்னது கொஞ்சம் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில். நீங்க எதை பத்தி கேட்டீங்களோ அதை பத்தி பதில், அவ்வளவுதான். மற்றபடி நான் மேற்கொண்டு பேசல. இப்ப மேற்கொண்டு பேசுவதற்கு அது சம்பந்தப்பட்ட வேறு என்ன நீங்க இது பண்றீங்களோ, ஆலோசனை பண்றீங்களோ, அப்போ அந்த விஷயம் வந்துச்சுன்னா இப்ப நான் அதுக்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஆயத்தை சொல்லி இதுதான் அந்த குர்ஆனுக்கு பார்த்துக்கிறங்க சொல்ல போறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டேன். பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க கையில வச்சுக்கிறது நீங்க படித்துக் கொண்டிருக்க பார்த்து தான் பேசினேன். புதுசா பேசல. உங்களுக்கு இப்ப புதுசா இருக்கு. இப்ப சொன்ன பிறகு அடாட ஒரு விஷயம் கண்ணுல படாம போச்சுன்னு தான் நினைப்பேன். மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இப்போ இதுவரை நிறுத்திக் கொள்கிறேன். இப்ப நீங்க விட்டு படிங்கம்மா. அஞ்சாவது சூரா மாயிதா 88வது ஆயத்து. அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ள நல்ல பொருட்களையே புசியுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு தக்வாவுடன் நடந்து கொள்ளுங்கள். நேத்து படிச்ச கடைசிதான் படிச்சோமோ.
87 மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களை விலக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஆ, பரிசுத்த இன்னும் ம், இன்னும் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள். ம். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. ஏற்கனவே வரம்பை பத்தி சொல்லியிருந்தேன். எல்லா விஷயத்துக்கும் வரம்புகள் இருக்கின்றனன்னு சொல்லியிருந்தேன். அந்த வரம்புகள் அடிப்படையில தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொன்னேன். அல்லாஹ் உங்கள்கிட்ட கட்டளைகள் அனைத்தும் வரம்பின் அடிப்படையில தான் அமைத்து வைத்திருக்கின்றான். சும்மா ஏனதான் அது செய்யும் இது செய்யும் கிடையாது. நீ நினைக்கப்படி செய்யறதும் பேச்சும் கிடையாது. மத்தவங்க பேச்சை கேட்டு செய்யறதும் கிடையாது. நான் என்ன சொல்லுகின்றேனோ அதுக்கு பேர்தான் வரம்பு. அந்த வரம்பை மீறாதே. அதை ஒழுங்காக நீ கடைபிடி. வரம்பை ஒழுங்காக கடைபிடித்தால்தான் இந்த குர்ஆனை நீ கடைபிடிக்க முடியும். இந்த அல்லாஹ் சொன்னபடி நீ சொர்க்கம் சொல்ல முடியும். இல்லாவிட்ட ஒன்றுமே கிடையாது என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார். அப்படி 88 அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ள நல்ல பொருட்களையே புசியுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு தக்வாவுடன் நடந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்த மூமெண்ட் தக்குவா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா தக்குவா வந்துடும். ஆகவே தக்குவாவுடன் இருங்கள். தக்குவா அல்லாஹ்வுக்கு பயப்படுது உச்சகட்டமான நிலை தக்குவா. அதுக்கு மேல பயம் கிடையாது. பயத்துக்கு ஒரு வரம்பு புரிச்சுக்கிறீங்க. பயந்துட்டே இருப்பேன் அப்படி கிடையாது. வரம்பு ஒன்று இருக்கு பயத்துக்கு. அதை விட பயம் ஒண்ணும் கிடையாது. அதான் மேக்சிமம் பயம். அல்லாஹ்வுக்கு பயப்படுதான் கடைசி. அதை விட மேன்மையா ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு பயப்படணும் தவிர அல்லாஹ் விட பெரிய ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு தான் பயம். நீங்க பயத்தோடு இருக்கணும் தவிர மற்ற யாருக்கும் நீங்க பயப்பட தேவை கிடையாது. அப்படி 89 உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ம் எனினும் உறுதிப்படுத்த செய்யும் சத்தியங்களுக்காக உங்களை பிடிப்பான். அதற்குரிய பரிகாரமாவது உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தில் நடுத்தரமானதை கொண்டு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் இம்மூன்றில் எதனையும் ஒருவன் பெற்றிராவிட்டால் அவர் 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். இப்போ சத்தியம். நீங்கள் இப்ப சத்தியம் பண்றீங்க இப்ப எல்லாரும். எதுக்கத்தான் சத்தியமும் சொல்றேன் எனக்கு விளையாட்ட போச்சு. தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல நகர்றதுக்காக சின்ன விஷயம் இருந்து இப்ப தப்பிச்சுக்கிடலாம் அதுக்காக ஒரு சத்தியம் பண்றது. சத்தியமா சொல்றேன்டா, உண்மையை சொல்றேன்ட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு ஓடிடுறது. இந்த மாதிரி விளையாட்டு போக்குல ஆதாரமற்ற ஒரு உறுதியான சத்தியம் இல்லாமல் செய்து கொண்ட சத்தியத்தை எல்லாம் மன்னிச்சிடுறோம். ஏதோ விளையாட்டு போக்குல பேசிக்கிறாங்க, தப்பிக்கிறதுக்காக பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்யும் சத்தியம் உறுதியாக இருந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கின்றேன், இந்த குர்ஆன் மீது சத்தியம் செய்கின்றேன், நான் சொன்னது இதுதான் இப்படிதான் என்று உறுதி பெற ஒரு சத்தியம் செய்தால் அதை நீங்கள் மீறக்கூடாது. நிச்சயமாக அதில் அல்லாஹ் கவனித்தோடு தண்டனை கொடுப்பதும் தயாரிக்கின்றான். 2 விதமான சத்தியம். தமாஷா பேசுற ஒரு சத்தியம் ஒன்று இருக்குது. அது அல்லாஹ் விட்டுறான். நீ உறுதிப்பட சொல்றிய, அல்லாஹ் மீது சத்தியம் வைக்கிறேன், கடவுள் மீது சத்தியம் வைக்கிறேன், குர்ஆன் மீது சத்தியம் வைக்கிறேன், குர்ஆன் மீது சத்தியம் வைக்கிறேன்னு சொல்றானே, இதை நான் விட மாட்டேன். விளையாட்டு பக்கம் எடுத்துக்கிட்டான், இதை நான் விட போவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது எப்படி இந்த சத்தியம்? இந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் தவறிவிட்டால் உங்களுக்கு இவ்வாறு பரிகாரம் உண்டு. இந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றோம். சத்தியம் செஞ்சுட்டு அதை நீ தவறிவிட்டால், சத்தியத்தின் மீது தவறிவிட்டால், அந்த சத்தியத்தை கடைபிடிக்காமல் நீ செய்து விட்டால்
அல்ல சத்தியத்திலிருந்து ஒதுங்கி கொண்டால் சத்தியம் அப்படியே இருக்குது. அதை பத்தி கவலைப்படாமல் நீ ஒதுங்கி கொண்டால், நீ திரும்பிய பொழுது இந்த மாதிரி தண்டனை உனக்கு உண்டு. அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ 10 ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். முதல் பரிகாரம். 2வது என்னமா? அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும். அந்த 10 பேருக்கும் உடைகள் வாங்கி கொடுக்க வேண்டும். ஆடை அணிவிக்க வேண்டும். அப்புறம் அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு அடிமை இருக்குது இல்ல? அந்த காலத்து எல்லா வீட்லயும் அடிமை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள ஆடு மாடு மிருகமா நடத்துனாங்க. இருக்கக்கூடாது. அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இந்த 3 விதமான பரிகாரங்களை சொல்லுகின்றான். சத்தியத்தை தவறியவர்களுக்கும் சத்தியத்தை மீறுபவர்களுக்கும். படி. இம்மூன்றையும் எதனையும் ஒருவர் பெற்றிராவிட்டால் அவர் 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். இந்த 3 செய்ய முடியலப்பா. 10 பேர் சாப்பாடு கொடுக்க முடிய வசதி கிடையாது. 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுக்க சொல்ற அல்லாஹ் அது வசதி கிடையாது. என்கிட்ட வேலைக்காரன் கிடையாது. அடிமை என்கிட்ட கிடையாது. இது 3 நீ சொன்ன 3மே என்கிட்ட கிடையாது. அப்படி 3ஐயும் பெற்றிராவிட்டால் அந்த மனிதன் சத்தியத்தை தவறவிட்டவன் என்ன பண்ணு? 3 days 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். இந்த நோன்பை நீங்கள் தவறாக ரமலான் மாதம் நோன்பு வச்சிடாதீங்க. இந்த விஷயம் வேற. ரமலான் மாதம் விஷயம் வேற. ஹஜ்ஜு விஷயத்துல நோன்பு 3 நோன்பு 7 நோன்பு வருது. ஒவ்வொரு விஷயத்துக்கு நோன்பு இருக்குது. எல்லாத்தையும் ரமலான் மாசம் நோன்பு நீ கணக்கிட்டுறாதீங்க. எல்லாம் அதிகமா வச்சிடாதீங்க. அது வேறு, இது வேறு. படி. நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது இதுவே உங்கள் சத்தியங்களின் பரிகாரம் ஆகும். நீங்கள் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை மீறுபவர்களாயிருந்தால், அந்த சத்தியத்தை மறந்து விடுபவர்களாயிருந்தால் இதுவே உங்களுக்கு பரிகாரம் ஆகும். பரிகாரம் போட்டிருக்குது. ஆமா காக்கா. படிங்கம்மா. உங்கள் சத்தியங்களை பேணி காத்துக் கொள்ளுங்கள். பத்தியா? சத்தியங்களை பேணி காத்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க சொல்றோம். சொல்லிட்டீங்கன்னா செஞ்சு காட்டுறோம். அதுக்காக ஒரு விஷயம், இந்த குர்ஆன் விஷயத்தில், இஸ்லாம் விஷயத்தில் ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது ஒழுங்காக யோசித்து கவனித்து படித்து ஓதி சிந்தனை செய்து இதன்படி எந்த குறையெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு நீங்கள் ஓத வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும், பேச வேண்டும். ஒழுங்கா ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை செய்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட் அவன் தன் ஆயத்துக்களை உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான். அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஆயத்துக்களை இவ்வாறு விளக்குகின்றான். அந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், அறிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். எப்படி நன்றி செலுத்துவீங்க? குர்ஆனை முழுமையாக ஒழுங்காக ஓத வேண்டும். ஸலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். உங்களுக்கு அளிக்கப்பட்டதிலிருந்து அந்த ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வர வேண்டும். இந்த 3ம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம். அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வது என்றால் இந்த 3 விஷயங்களையும் ஒழுங்காக செய்ய வேண்டும். இதற்கு பேர்தான் நன்றி செலுத்துபவர்களாக இருங்கள் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் மனிதனை பற்றி சொல்லுகின்றான். படி. 90 நம்பிக்கை கொண்டோரே, மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எறிந்து குறி கேட்பதும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவை ஆகும். இந்த 3 விஷயங்களை தான்
இந்த ஷைத்தான் உங்களுக்கு செய்யுமாறு தூண்டுகின்றான். இது அருவருக்க செயலா, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலா. இதிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்கள். ஷைத்தான் இதை செய்யுமாறு தூண்டிக் கொண்டே இருப்பான். மனிதனும் அதைதான் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் வேண்டாம் ஒதுங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அந்த எச்சரிக்கையை யாரும் பொருட்படுத்துவது கிடையாது. படிங்க. ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற எல்லா விஷயங்களிலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால், இந்த ஷைத்தான் உங்களுக்கு வழிகாட்டிய இந்த கெட்ட விஷயங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். முற்றிலும் விலகிக் கொள்ளுங்கள். அது ஒண்ணு போதும். நீங்கள் மோட்சம், சொர்க்கம் அடைந்து விட்டீர்கள் என அர்த்தம். 91. நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாவின் ஜிக்கிரில் இருந்தும் சலாத்தில் இருந்தும் உங்களை தடுத்து விடத்தான். அல்லாஹ்வின் ஜிக்ரில் இருந்தும் சலாத்தில் இருந்தும் தடுப்பதுதான் முக்கிய வேலை. எப்பேற்பட்ட விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சலாத் எப்பேற்பட்ட விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு இதுல நுழைஞ்சாண்டா வெளியே வர மாட்டான். அல்லா பக்கம் போயிடுவான். இதெல்லாம் தடுக்கணும். சலாத் பக்கம் அவன் போயிடக்கூடாது. இதுலதான் முன்னுரிமை காட்டுறான். அப்ப எப்பேற்பட்ட விஷயம் சலாத் என்பதை இப்பொழுது நீங்கள் சிந்தித்து உணர வேணும். அது என்ன விஷயம் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன விஷயம் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எப்பேற்பட்ட விஷயம் கண்டுபிடிக்கணும். அந்த சலாத்தை நீங்கள் முறையாக நிலைநிறுத்துவீர்களேயானால் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வரும் எது வருதோ அது உங்களுக்கு, அதை கொண்டு நீங்கள் மக்களுக்கு உதவி செய்வீர்கள். அதுக்கு பெயர் தான் ஜகாத் என்று பெயர். சலாத்தை நிலைநிறுத்தியதால்தான் உங்களுக்கு ஜகாத் செய்வதற்கு உள்ள வேலை ஏற்படும். சலாத்தை நிலைநிறுத்தாமல் நீங்கள் ஜகாத்தை கொடுக்க முடியாது. சலாத்தை நிலைநிறுத்தியவனுக்குத்தான் தெரியும் ஜகாத் என்னவென்று தெரியும். அது என்ன விஷயம், பொருளா, ஏதாவது திங்ஸா, ஏதாவது என்ன இது தெரியாது. அது வந்தாதான் தெரியும். அதை கொண்டு அவன் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்வான். அந்த விதமான தர்மம் தடைப்படாது கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த தர்மம் நிறுத்த முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்விடமிருந்து அருட்கொடை வந்து கொண்டே இருக்கும். இவனும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதம். நன்றி செலுத்து கொண்டிருக்கின்ற முறை. இதைதான் அல்லாஹ் நன்றி செலுத்துவதில்லை சொல்றானே. இன்னைக்கு யார் நன்றி செலுத்துறாங்க? இது விஷயம் என்னன்னு தெரியாது. சலாத்து என்னன்னு தெரியாது. தெரிஞ்சாதானே ஜக்காத் கொடுக்கறதுக்கு. குரான் ஓதுனாதானே உனக்கு சலாத்துன்னு தெரியும். ஆனா இந்த விஷயம் இன்னைக்கு அவ்வளவு நன்றியற்ற மனிதர்களாக இன்று அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பூமியில். அல்லாஹ்வே சொல்லிட்டான், நன்றி கெட்டவன் போய் அவசரக்காரன்னு சொல்லிட்டான். அவன் தான் படைச்சான். படைச்சிட்டு நீ என்னுடைய பிரதிநிதியாச்ச, நீ அதை கெட்டர் பண்ணலாமே, எதை அவசரத்தன்மை ஒழிச்சிடலாமே, நீ பொறுமையா இருக்கலாமே, தாராளமா இருக்கலாமே, என்னை ரூஹுக்கு நான் ஊதிருக்கிறேன், நீ வந்திருக்கலாமே, இவ்வளவு கொடுத்து நீ எப்ப திருப்பி கெட்டவள் இருக்க நீ. அதை ஆண்டை படைச்சிட்டு அவனே சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? நன்றி கெட்டவன்னு சொல்றான், அவசரக்காரன்னு சொல்றான், இந்த எல்லாமே சொல்றான். மனிதன் சொல்ற கேட்க மாட்டேங்கிறான். அவ்வளவுதான் சொல்றான். வேற ஒண்ணும் உங்களை சொல்ல திட்டலப்பா. அவன் இந்த மாதிரி நன்றி கெட்ட தன்மையிலேயே போறியப்பான்னு தான் கேட்கிறானே தவிர, அதுக்காக உங்களை உடனே உயிரை வாங்கிடல, உங்க கஷ்டம் கொடுத்துடல. இருந்தாலும் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க எல்லாரும். இன்னைக்கு எல்லோரும் நன்றாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள்.
இப்படியாக போய்க் கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய செயல்களும், மனிதர்களுடைய செயல்களும் இவ்வாறாக போய்க் கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் ஓதக்கூடிய முறையை ஒழுங்காக கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் முழு ஈடுபாடு காட்டினால்தான் உங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்களை நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு, அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு, உங்களுடைய ஓதுதலை நீங்கள் மேற்கொண்டு அதிகமாக்கிக் கொண்டே போக வேண்டும். புரிஞ்சு செயல்படுங்க. புரியாம செயல்படாதீங்க. அது முட்டாள்தனமான, ஜாகில்தனமான செயலு. எதுவும் புரியாம செய்யறது, விளங்காம செய்யறது, அர்த்தம் தெரியாம பேசுறது, விஷயம் புரியாம விளக்குறது. இப்படியாக வேண்டாம். அது ஒரு பெருங்கூட்டம் போய் கொண்டிருக்கணும், அதை பத்தி பேச தேவையில்லை. நீங்க ஒழுங்காக வாருங்கள். அனைத்து ஜிக்ரை அடைவதுபடி பாருங்கள். நீங்க ஓத ஓத ஓததான் அருமையான விஷயங்கள் வெளிப்படும். அந்த வெளிப்படும் விஷயத்தை அதில் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, நிச்சயம் சில ஆயத்துக்களை காட்டி, இது எப்படி எதுல மாட்டுனீங்களோ அதுலேருந்து எப்படி விடுபடுறது என்று குர்ஆன் காட்டுறோம். மற்றபடி ஞானத்தை சொல்ல போறேன், அறிவு சொல்ல போறேன், விளக்கத்தை சொல்ல போறேன் நினைச்சிடாதீங்க. எந்த விஷயத்தை போய் முட்டி நிக்கிறீங்களோ, இது எது என்னவா இருக்கு என்னவா இருக்குன்னு உங்க மனசு சிந்தனை எல்லா ஆண்களும் பெண்கள் அழகி சொல்றேன். அந்த சமயத்துல என்ன செய்யறதுன்னு முழிச்சிட்டு இருக்க சமயத்துல அந்த விஷயத்த சொல்லுங்க. முதல்ல நீங்க ஒழுங்கா ஓதிருக்கிறீங்களா என்ன பார்த்துக்கிறீங்க. சொல்ற விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்படி ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருந்தா, மேற்கொண்டு போக முடியலையே, இதுக்கு மேல சிந்திக்க முடியலையே, புரிய மாட்டுக்குதே, அப்படி என்று நிலைமை ஏற்பட்டால் சொல்லுங்கள். எப்படி இந்த செல்வராஜ் கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க அல்லாஹ் எனக்கு அறிவித்த சொல்றேன். அதுக்காக எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் என்று கேளுங்க நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் எனக்கு எந்த விஷயத்த அறிவிச்சிருக்கிறானோ அப்படியே சொல்லிடுறேன். எதையும் மறைக்காம ஆகவே இப்படி கேள்விதான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி கேள்வியை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி இருந்தால்தான் குர்ஆன் படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப ஜெகஜோதியா இருக்கு, அருமையா இருக்கு. டைம் போறதே தெரியாது. நம்ம ஆசை வரும். அதை விட்டுட்டு உட்படாத கேள்வி மறந்துருங்க. நீங்க ஓதி சிந்தனை செய்து உலகத்தையும் பாருங்க, நம்மையும் பார்த்துக்கிறங்க. ஏன் இப்ப நடக்குதுன்னு பாருங்க. கேள்வி மேல கேளுங்க. ஏன் இது நடக்கிற மனிதனே, ஏன் உங்க நப்ச கேளுங்க. ஏன்டா இந்த மாதிரி போற? உனக்கு என்ன ஆச்சுன்னு உங்க மனசை நீங்களே கேட்டு குத்தி கேளுங்க. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன குறை உனக்கு இருக்குது? என்ன காரணத்துக்காக உலகத்தின் பக்கம் போற நீ? எதுக்கு அல்லாஹ் பேச்சு கேட்க மாட்டேன்ற? எது உன்னை தடுக்குது? இப்படியா கேள்வி மேல கேளுங்க. நிச்சயம் அதுக்கு அல்லாஹ் தஆலா பதிலை அறிவிப்பான், வழியையும் அறிவிப்பான். எந்த கஷ்டமும் கிடையாது. ஆகவே இப்போ உங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம், பெரிய விஷயம். குர்ஆனிலிருந்தே எடுத்துக்காட்டணும். குர்ஆனிலிருந்தே எடுத்துக்காட்டு. உங்களுக்கு உங்களுடைய போக்கு எப்படி இருக்கின்றதோ, அந்த போக்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அல்லாஹ் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் அறிவிப்பான். எப்படி என்றால், குர்ஆன்லயே பார்த்திருப்பீங்க. ஒரு ஆளு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எல்லாம் பாழடைந்த பில்டிங் கட்டிடம் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது, குப்பை மாதிரி கிடக்கு. அவர்ட்டேந்து வந்த ஒரே கேள்வி, எப்பொழுது அல்லாஹ் இதையெல்லாம் திருப்பி கொண்டு வரேன்னு சொல்றானே ஆண்டவன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். 2ல 259 260 தெரியல. அதுல 259 என்ன தம்பி? 259 எதுல? 2லயா? 2 சரி, டக்குனு குறிச்சுக்க. எல்லாமே மனசு இருக்குது. நான் சந்தேகமா இருந்தால நம்ம சொல்லாம பேசுனேன். சரியா இருக்குது. இப்போ அவர் கேட்கிறார், இப்ப இந்த மனிதருக்கு எப்படி அறிவிப்பது? இந்த மனிதன் எப்ப புரிஞ்சுக்கிருவான் அப்படின்னு அல்லாஹ்க்கு தெரியும்.
இப்ப சொன்னா அவனுக்கு புரியாது. அதனால உனக்கு 100 வருஷம் தேவைப்படுதுப்பா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லி உடனே ஆண்டவன் அவரை மரணிக்க செய்து விட்டான். மரணம் அடைந்து விட்டார். இறந்து விட்டார். 100 வருஷம். இது எதை குறிக்குன்னு சொல்றேன் கேட்டுக்கிறங்க. இந்த மனிதன் கடைசி என்ன சொல்லலாம்? இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், கடைசி சொல்றான்ல. கடைசி வரை கடைசி 2 வரி படிங்க. இதுவெல்லாம் அவருக்கு தெளிவான போது அவர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் வல்லமை உடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார். இந்த விஷயம் அந்த வாயிலிருந்து வர்றதுக்கு எத்தனை காலம் தேவைப்பட்டது? 100 வருஷம். 100 வருஷம். இப்ப புரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 40 வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த குரான் புரியறதுக்கு 40 வருஷம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீங்க புரிஞ்சிருக்கணும். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கு நீங்க ஓதுகிற முறையை பொறுத்துதான் அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பான். அதற்கு எவ்வளவு காலம் பொறுக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிப்பான். இப்படியாகத்தான் ஒவ்வொரு ஈமான் கொண்ட மனிதருக்கு அல்லாஹ் அவன் நாடியதை அவன் தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கின்றது. இப்ப புது விஷயம் உங்களுக்கு 100 வருஷம் படிச்சு போயிருப்பீங்க, 100 வருஷம் படிச்சு போயிருப்பீங்க. எதுக்குடா 100 வருஷம் நீங்க கேள்வி கேட்ட கிடையாது. இப்ப புரிஞ்சிருப்பீங்களா? அதனாலதான் கேள்விகளை கேட்காதீர்கள் என்று ரசூலுக்கிடம் கேட்காது உங்களுக்கு தடை பண்ணிட்டான். உங்களால் எதுவும் முடியாது. உனக்கு வேண்டிய விஷயத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு எனக்கு தெரியும் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் எனக்கு தெரியும். நீ இன்னும் ஓதவும் இல்லை, தொடவும் இல்லை. அதுக்குள்ள போய் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிற. வாயை மூடிக்கன்னு அல்ல பதில் வராது. அவர்கிட்ட ரசூல்கிட்டையும் பதில் வராது, அல்லாட்டையும் பதில் வராது. இவன் தரிகட்டவனாக பிரிவான் இந்த மனிதன். புரிஞ்சுக்கிறங்க. ஒரு ஆளுக்கு 100 வருஷம், ஒரு ஆளுக்கு 40 வருஷம். உங்களுக்கு எத்தனை வருஷமோ அல்லாஹ் அறிவான். நீங்க எவ்வளவு தூரம் முன்னேற வேண்டும் ஆசைப்படுகின்றீர்களோ அந்த வேகத்தை பொறுத்ததுதான் உங்களுடைய காலம் குறையும். 100ல இருந்து 90, 80, 40 இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். வேகமா சீக்கிரம் சொல்றதுக்காக. ரொம்ப சோம்பேறித்தனம் அறகுறையா இருந்தா இழுத்துக்கிட்டே போகும். 100 வருஷம் எத்தாது, 1000 வருஷம் இருந்தாலும் புரியாது. இது புது விஷயம் சொல்றேன், கேட்டுக்கிறங்க. எப்படி அல்லாஹ் அவங்களை வழிநடத்துவான். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. குரான் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்தை உங்களுக்கு பதில் சொல்றாது. நீங்க தொற்ற முடியாது, நெருங்கிட முடியாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. சுஜூது செய்யதான் நெருங்க முடியும் தவிர நீ நெருங்கவே முடியாத ஒரு காலத்தை குரான. இந்த குரான் எப்படிப்பட்டது என்று இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் டைம் வரும்போது அதை சொல்லுகின்றேன். உங்களுக்கு அடுத்த பயானில் புதியதொரு விஷயத்தையும் இது படிச்ச ஒன்று 2 ஆயத் படிங்கம்மா. முடிச்சிடலாம். நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாவின் ஜிக்கிரில் இருந்தும் சலாத்தில் இருந்தும் உங்களை தடுத்து விடத்தான். எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா? அடுத்தது 92. அல்லாஹ் இன்னும் அல்லாவை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் தெளிவாக எடுத்து விளக்குவது மட்டுமே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆயத்தில் ஒரு உண்மையான விஷயம் இருக்கின்றது. இவ்வளவு காலமாக உங்களுக்கு அல்லாஹையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள், அதற்குண்டான ஓர் அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த அர்த்தம் கிடையாது. நான் இதுவரை என்ன சொன்னேனோ அல்லாஹை பின்பற்றுங்கள் என்றால் நிறைய சொல்லியிருக்கிறேன். தூதரை பின்பற்றுங்கள் என்றால் என்னவென்று சொல்லியிருக்கின்றேன். நிச்சயம் உங்க எல்லாரும் தெரியும். நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க வைப்ப பண்ணிடணும். புது விஷயம்.
புது அர்த்தம். ரொம்ப ஈஸியான அர்த்தம் இருக்கின்றது. இப்போ உங்க சிந்தனை சிந்திக்க குடுக்குற இந்த கேள்வி தர்றேன். நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப சும்மா உட்கார்ந்து எப்பயும் கிடையாது. நீங்க எல்லாம் சொல்லணும் சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லிட்டேன். நல்லா படிக்கணும், ஓதணும், சிந்திச்சு சொல்லணும். நீங்க இப்படி வாய மூடி கல்ல மாதிரி எந்த பிரயோஜனம் இல்லப்பா. நான் சொல்லிடுறேன்ப்பா. திருப்பி திருப்பி சொல்றேன். திருப்பி பிரயோஜனம் கிடையாது. இது உண்மையான அர்த்தம் என்னன்னு யோசித்து என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆக நீங்க யோசித்து சொல்ல வேண்டும். இத்துடன் இந்த கேள்வியை வைத்து இந்த இன்னைக்குள்ள பயானை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றா படிங்கப்பா. புது விஷயம் ஒண்ணு பேசணும் இன்னைக்கு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வந்திருக்குப்பா. இன்னும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம தவறிவிட்டோமே எல்லா மனசும் போடும். நம்ம தான் படிச்சோம். ஏன் இந்த மாதிரி படிக்காம விட்டோம் வந்திருக்கு. அதை படிக்கதான் தூண்டுற மட்டும். இன்னும் எந்த விஷயம் ஓதினாலும், எந்த விஷயத்தை எடுத்தாலும், அதற்கு ஒரே ஒரு ஆயத்தை வைத்துதான் நீங்கள் அர்த்தத்தையோ, விளக்கத்தையோ அடைய முடியும். அந்த ஆயத்தை என்ன சொல்ல முடியுமா? அதையாவது ஒரு ஆயத்தை ஓதுறீங்க. அந்த ஆயத்தம் புரியணும். அந்த ஆயத்தை செயல்படுத்தணும். இது என்னவென்று தெரிவதற்கு நீங்க செய்யக்கூடிய காரியம் ஒரே ஒரு காரியம் தான். அது என்னவென்று யோசித்து அடுத்த பயானில் சொல்லுங்கள். தாராளமா குர்ஆன் பயான்லயும் போடுங்க. எனக்கு பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பயானில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.